ஓம் ஸ்ரீ மாத்ரே. ராம்கிருஷ்ண ஹரி. ஏக்நாத் மகாராஜோடைய சரித்திரத்தில் ஏக்நாத் மகாராஜ் இப்படி ஒரு சாந்த ஸ்வரூபமாக இருந்தா அப்படின்ற ஒரு சம்பவம் பார்த்தோம். அதே நேரத்தில் தாரா அவளுடைய கணவன் கேஷவ் அவனுக்கு ஏற்பட்ட அந்த ஒரு வயத்து பிரச்சனை, ஒரு ரொம்ப விபரீதமான ஒரு பிரச்சனை. அதாவது சாப்பிடவே முடியாது. ஒரு வாய் சாப்பாடு உள்ளே இறங்கிறதுக்குள்ளே அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ எரிச்சல், ஒரு வலி குத்தல், எல்லாம் என்ன வியாதினே கண்டுபிடிக்காத ஒரு தருணத்தில் இந்த பிரதிஷ்டானபுரத்தில் வந்து சஹஸ்ர போஜனம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஜோசியர் சொன்னதுனால இங்கே வந்திருக்கான். ஏக்நாத் மகாராஜ கோதாவரி நதிக்கரையில் பார்த்த தாரா வந்து மானசீகமாக குருவாக எடுத்துட்டு ஒரு தடவையும் ஏக்நாத் மகாராஜை பார்க்குற அன்னைக்கு கேஷவ் கிட்ட ஒரு மாற்றம், அந்த சாப்பாடு சாப்பிடும்போது ஒரு எரிச்சல் இல்லாமல் ரொம்ப ஒரு சுகமான ஒரு இது இருக்கிறத வந்து உணர்றா. தாராவும் உணர்றா, கேஷவும் உணர்றாங்க. அப்போது கேஷவ் என்ன சொல்கிறா அப்படின்னா, நம்ம வந்து நம்மளால் சஹஸ்ர போஜனம் போடுறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஏக்நாத் மகாராஜை பார்க்கும்போது ஏதோ நமக்குள்ளே ஒரு உணர்வு தோன்றுறது. அதனால் போயிட்டு மகாராஜுக்கு மட்டுமாவது நம்ம வந்து நல்லா சமையல் பண்ணி அவளுக்கு வந்து நம்ம சாப்பாடு போடணும். நீ போய் ஏக்நாத் மகாராஜ் கிட்ட வேண்டிட்டு வா அப்படின்னு சொல்லி கேஷவ் சொல்கிறான். தாரா வந்து ஏக்நாத் மகாராஜ் வீட்டுக்கு வரா. ஏக்நாத் மகாராஜுக்கு ஹரி அப்படின்னு ஒரு பையன் இருக்கான். அந்த ஹரி வந்து பார்க்குறான், இந்த மாதிரி அப்பா நம்ம கூடயே தான் இருக்கா, நம்ம கூட தான் சாப்பிட்றா, இங்கே தான் குளிக்கிறா, நம்ம கூடயே தான் எல்லாம் பண்ணுறா, ஆனால் அப்பா வேணும் ஆஹா ஓஹோங்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு எண்ணம் வந்து இருந்துச்சு. அப்போது தாரா வரா. தாரா வந்து ஏக்நாத் மகாராஜ் கிட்ட இந்த மாதிரி மகாராஜ் கிட்ட சொல்கிறா, இந்த மாதிரி தன்னுடைய கணவனுக்கு இந்த மாதிரி பிரச்சனை, இந்த நாங்கள் வந்து இங்கே வந்திருக்கோம், பிரதிஷ்டானபுரம் இந்த கோதாவரி நதிக்கரைக்கிட்ட இருக்கோம், நாங்கள் உங்களை நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்பவம், அந்த அந்த முஸ்லீம் ஆள் வந்து அந்த எச்ச துப்பினா இல்லையா, அந்த சம்பவத்தெல்லாம் சொல்கிறா. நான் வந்து பார்த்துருக்கேன், இப்படி ஒரு மகான் இருப்பாரான்றதை நான் உங்களை பார்த்து தான் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களை நான் மானசீகமாக குருவாக வந்து ஏற்றுட்ருக்கேன். உங்கள் பார்த்துட்டு போகும்போதெல்லாம் கேஷவுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றம் வந்து உணர்றவங்க நாங்கள். அதனால் நீங்கள் கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் சாப்பிட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தாரா வந்து கேட்குறா. அப்போது ஏக்நாத் மகாராஜ் என்ன சொல்கிறான்னா, கண்டிப்பாக வரேன், என் கூட என் பையனை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறா. எப்படி ஒரு சூக்ஷமம் பாருங்க இதில். பையன் அப்படி நினைக்கிறான்றது, பையன் நினைக்கிறான், பையன் வாய் விட்டு கேட்கல, ஆனால் மகானுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போது சாப்பாட்டுக்கு போகிறா, 2 பேரும் போகிறா. நல்ல விதவிதமாக ரொம்ப பிரேமையோட எல்லா விதமான சாப்பாடும் அவள் மனசில் நினைக்கிறா. சஹஸ்ர போஜனம் நம்மளால் பண்ண முடியலை, ஆனால் இதை வந்து ரொம்ப ஒரு அந்த 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 எண்ணத்தோடு அவள் சமைக்கிறாள். இதை வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு ஈடுபாடோட இதை வந்து நம்ம இந்த ஒரு கைங்கரியம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக தன் கணவருக்கு வந்து சரியாயிடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு அவள் வந்து பண்ணுறா. பண்ணிவிட்டு 2 பேருக்கும் ஏக்நாத் மகாராஜுக்கும் குழந்தை ஹரிக்கும் உட்கார வச்சு சாப்பாடு பரிமாறுறா. இலையை போட்டு அழகாக சாப்பாடு பரிமாறுறா. சாப்பிட்டு முடித்த உடனே அவள் 2 பேருக்கும் இந்த மாதிரி வெத்தலை பாக்கு அதெல்லாம் வைக்கிறா. உடனே ஹரியோடைய இலையை எடுக்கிறா தாரா. ஹரியோடைய இலையை எடுத்தாச்சு. ஏக்நாத் மகாராஜுடைய இலையை எடுக்கும்போது முதல் இலையை எடுக்கிறா, 2வது இலை வருது, திரும்ப எடுக்கிறா, 3வது இலை வருது, திரும்ப எடுக்கிறா, 4வது இலை வருது. அப்படியே 1000 இலை வந்து வருது. அப்படியே அசந்து போயிடுறா தாராவும் கேஷவும். ஒன்றுமே புரியலை. ஏன்னா இந்த சஹஸ்ர போஜனம் பற்றி அவள் சொல்லவே இல்லை. ஏக்நாத் மகாராஜ் கிட்ட அதை பற்றியே சொல்லலை அவள். ஆனால் இது 2 விஷயம். ஒன்று ஹரி பார்க்குறான், இப்படி ஒரு அப்பாவுக்கு இவ்வளோ பெரிய ஒரு இது இருக்கே, மகிமை இருக்கே அப்பாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுறான். நம்ம அப்பாவை நம்ம போய் தப்பாக எடுத்துட்டோமே. எப்போவுமே கூட இருக்கிற வாழ்க்கை யாரோட அருமையும் தெரியாது, அவள் இல்லாதப்போ தான் தெரியும் இல்லையா. மற்ற வாழ்க்கை தான் தெரியும் அவளோட அருமை, கூடயே இருப்பாள். ஆனால் அவளுக்கு என்ன டேலண்ட் இருக்குது, அவள் என்ன விதத்தில் எல்லோரும் அவளை பாராட்டுறா, அதெல்லாம் அவளுக்கு தெரியவே தெரியாது. அந்த மாதிரி ஹரிக்கு வந்து ரொம்ப அதிசயமாயிடுறது. அப்படியே தாராக்கும் கேஷவுக்கும் அப்படியே பூரிச்சு போயிடுறான். நம்ம சொல்லவே இல்லை, ஆனால் பகவான் பற்றியா எவ்வளோ இதையும் நமக்கு வந்து பண்ண வச்சுருக்கானே அப்படின்னு.
இது வந்து குருவுடைய கிருபை. எல்லோருக்கும் குரு அருள் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஆனால் ஒன்று, அந்த பிரேமை இருக்கணும். குரு மேலே திடமான நம்பிக்கை, ட்ரஸ்ட். நம்மளோட பிரேமையோட ஃபுல்ஃபில்மெண்ட் வந்து ட்ரஸ்ட்டு தான். 100% கொஞ்சம் கூட டவுட் இல்லாமல் நம்ம குருவை வந்து நம்ம நம்பணும். அதுக்கான பலன் கிடைக்கும் கண்டிப்பாக. அதாவது நான் இதை உணர்வு பூர்வமாக சொல்கிறேன். நிறையா நடந்திருக்கு எங்கள் ஆற்றுல. சின்ன விஷயமா இருக்கட்டும், அது வந்து கண்டிப்பாக ஞானேஸ்வரனால் தான் நடந்தது. முன்னாடி நாள் அவ்வளோ புலம்பியிருப்போம், அவ்வளோ வேதனைப்பட்டிருப்போம், அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம். ஞானி மாதிரி நம்ம பேசுகிறது வந்து நம்ம செயலில் சில சமயம் பண்ண முடியாது. ஏதாவது கஷ்டம் வந்துடுதுன்னா எல்லாம் அவன் பார்த்துப்பான் அப்படின்னு ஓரத்தில் மனசு நினைக்கும். ஆனால் அந்த புத்திக்கு தெரியாது. ஏதாவது நம்ம புலம்புவோம், ஆனால் அடுத்த நாள் சரியாயிடும். அந்த மாதிரி நிறையா விஷயம் நடந்திருக்கு. எல்லோருமே மகானை வந்து குருவாக நம்ம எடுத்துட்டு திடமான நம்பிக்கையோட பகவானுடைய நாமா சொல்லும்போது, சரணடையும் போது கண்டிப்பாக நம்மளை கைவிடவே மாட்டான். நம்மளை வந்து அவனுடைய காலடியை நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா அவன் நம்ம கைவிடவே மாட்டான். இது உண்மை, சத்தியமான உண்மை. ராமகிருஷ்ண ஹரி. ஞானேஸ்வர மகாராஜ் கி ஜெய். ஓம் ஸ்ரீ மாத்ரே. நாளைக்கு வேறு ஒரு சம்பவம் பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ மாத்ரே.